ம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் 2 கற்றுக்கணுமா, உண்மையா இல்லையான்னு தெரியாது. அது சொல்லு ஃபர்ஸ்ட். ஒன்று ஹெல்ப் கேட்க கற்றுக்கணுமா, அப்புறம் ஹெல்ப்பை வாங்க கற்றுக்கணுமா. ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ண சொல்கிறோம், யூ சி சம்மன் ஹெல்ப் தெம்னு. ஆனால் நிறைய பேர் என்ன கற்றுக்க மறந்துடுறாங்கன்னா ஹெல்ப் கேட்க மறந்துடுறாங்க, அப்புறம் அதை எக்ஸப்ட் பண்ணதுக்கும் கற்றுக்கணுங்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஒரு கூச்ச சபாவம் இருக்கும். ம் அண்ட் இது என்னென்னா நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டோம்னா நம்மளோட கௌரவம் போயிடும். ம் நான் எப்படி கேட்குறது? ம் இன்னைக்கு கூட நான் வந்து என் சொந்தக்காரன் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆளுமைக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ம் கடைசி காலத்தில் ரொம்ப கட்டப்பட்டார். ம் 2 பேரும் சேர்ந்து கோலி விளையாடின்னு இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். ம் அப்போ நான் கேட்டேன், ஏன் கடைசி காலத்தில் ரொம்ப அவர் கஷ்டப்பட்டு. மாப்பிள்ளை பண்ண தப்புனால இவர் ரொம்ப கட்டத்தில் இருந்தார், ம் இவர் கொஞ்சம் வீடெல்லாம் போகிற நிலைமைக்காச்சு, அந்த பெரிய ஆளுமையை கேட்டிருந்து கையாட்டி இருந்தாருன்னா இந்த ப்ராப்ளம்லாம் போயிருக்குமேன்னு. ம் அதெல்லாம் கேட்க மாட்டார். ம் கேட்டிருந்தா ஒரு மான மரியாதையெல்லாம் என்ன ஆகுதுன்னு. இந்த மானம் மரியாதை இந்த ஃபால்ஸ் எல்லாம் ரொம்ப தவறான இஷ்யூ.